செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஜவளகிரி வனப்பகுதியில் 0 பாயிண்ட் வரை இரும்பு ரோப் வேலி அமைப்பு. தமிழக அரசுக்கு விவசாயிகள் கண்ணீர் மல்க நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த ஜவளகிரி வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஜவளகிரி வனப்பகுதியில் 0 பாயிண்ட் வரை இரும்பு ரோப் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி விவசாயிகள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக விவசாய சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் PK கணேஷ் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக ஜவளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதுடன் மனித உயிர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென விவசாயிகள் பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினரிடம் மனுக்கள் அளித்ததுடன் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தினோம். இந்நிலையில் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் ஒப்புதலுடன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை இணைந்து ஜவளகிரி வனப்பகுதியில் 0 பாயிண்ட் வரை இரும்பு ரோப் வேலி அமைக்கும் பணியை நிறைவு செய்துள்ளது. இதன் மூலம் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வரும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைவது பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு தினேஷ்குமார், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட வன காப்பாளர், ரேஞ்சர்கள், பாரஸ்டர்கள் மற்றும் பணியில் ஈடுபட்ட அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் ஜவளகிரி சுற்றுவட்டார விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். மேலும் இதேபோன்று யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ராயக்கோட்டை, அஞ்செட்டி உள்ளிட்ட வன எல்லைப் பகுதிகளிலும் இரும்பு ரோப் வேலி அமைத்து விவசாயிகளின் உயிர், உடைமை மற்றும் விவசாயத்தை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளார். பல நூற்றாண்டுகள இல்லாத ஒரு சூழ்நிலைமை இப்போ நம்ம தமிழக அரசு 2024-25 நிதியாண்டுல முதல் ஆரம்பம் செஞ்சாரு. 25-26 நிதியாண்டுல முழுமையாக 0 பாயிண்ட்ல இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறார். இதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது நம்ம ஜவளகிரி வனசரகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் என்னன்னா நம்ம வனத்துறைக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம், தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். இது முக்கியமாக நம்ம மாவட்ட வன காப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு நன்றியை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பிறகு வேளாளத்திலேருந்து 0 பாயிண்ட் வரையும் உடனடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன் உறுதிமொழி சொன்னார் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். அவருடைய பேச்சு, அவருடைய வேலை இது கண்ணுக்கு தெரியும் மாதிரி இது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சூழ்நிலைமை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்ம மாவட்ட வனக்காப்பாளர் அவர்கள் இந்த இரும்பு ரோப் வேலி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு தமிழக அரசுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம்ம மாவட்ட வனக்காப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நாம் மிக 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 பாராட்டுகள் தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இல்லாமல் வேளாளத்து பக்கத்தில் தான் கொஞ்சம் இருக்கு. இது இல்லாமல் தேன்கனிக்கோட்டை வனசரகத்தில் நம்ம முள் பிளாட்லேருந்து தேன்கனிக்கோட்டை வரை இந்த மாதிரி இரும்பு ரோப்பில் அமைத்து கொடுத்தா வரலாற்றிலேயே ஒரு கோயிலில் சாமி எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களையும் நம்ம வனக்காப்பாளர் ஐயா அவர்களையும் இந்த வனத்துறையினரவே நம்ம விவசாயிகளை பாராட்டுறாரு. என்றைக்குமே தெரிஞ்சு அவங்க நெஞ்சில் வச்சுக்கிட்டு நம்ம வனத்துறை இவ்வளோ உதவி செஞ்சு கொடுத்திருக்கான்னு சொல்லி பாராட்டுகள் வணக்கத்தையும் முழுமையாக இந்த ஜவளகிரி வனசரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் வனத்துறைக்கும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட வனக்காப்பாளர் ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிக்குமாறு கிடையாது, நன்றியே தெரிவிக்கிறார்கள் என்பது நான் பதிவிட்டிருக்கிறேன். வணக்கம்.